coming. எட்டப்பனாக சபரினாக நல்லவர்களை திட்டாது. வீரபாண்டியை கட்டவும் முன் அரசவை, வீரபாண்டியை கட்டவும் மனும் அமைச்சர்களும் மற்றும் தூதுவனும். ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுலத்திலக பாஞ்சால விருச்சி சக்கரவர்த்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் வரா வரா வரா. அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எமது வணக்கம். வணக்கம் அண்ணா, அமருங்கள். அமைச்சர்களே, இன்றைய செய்தி என்னவோ? மன்னா, தங்களுக்கான ஜாக்சன் துறையிலிருந்து தூதுவன் வந்துள்ளான் மன்னா. வரச் சொல்லுங்கள் அவரை. அரசே, அரசே பணிகிறேன். தங்களுக்கான ஜாக்சன் துறையிடமிருந்து தூதுவன் வந்துள்ளேன். உறக்கப்படியுங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். ஆகட்டும் அண்ணா. நான் சர்வாதிகாரமும் பெற்று தென்னகரத்தை என் விருப்பப்படி ஆட்சி நடத்த கலெக்டராக பதவியேற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்ஸ் என்பதாகும். உம்மை போன்ற ஏனைய பாளையக்காரர்கள் அரச நிமித்தமாக என்னை பேட்டி கண்டு சென்ற நிலையில் நீ மட்டும் வரவில்லை, வரியும் செலுத்தவில்லை. காலம் தாழ்த்தினால் உன் பாடை உன்னிடமிருந்து பறிக்கப்படும் என்பதை கடுமையாக எச்சரிக்கிறேன். உன் விளைவுகளை நீ விரைவில் சந்திப்பாய். இப்படிக்கு கலெக்டர் WC ஜாக்சன், திருநெல்வேலி ஜில்லா. இதுவே செய்யுமாண்ணா? அச்சுறுத்துகிறான் அவன், அந்நியன் அவன், அதம்பாவம் பிடித்தவன். அரசே, ஆணையிடுங்கள். அவரை நொடியில் வருகிறேன். ஆம், அதுவும் சரிதான். 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்ற சிறு காசு செலுத்தியதும் இல்லை, செலுத்த போவதும் இல்லை.
என்றால் இனாமாக தர உண்ணாக தயங்க மாட்டோம். இது சிங்கங்கள் விளையாடும் பூமி, கர்ஜனைகள் மட்டும் ஒழிக்கும் காடு. இங்கு நரிகள் நடமாட முடியாது. சென்று விடுங்கள் இங்கிருந்து. அவனையும் ஓடச் சொல் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். மன்னா, தங்களுக்கான கோபாலயர் வந்துள்ளார் மன்னா. வரச் சொல்லுங்கள் அவரை. வணக்கம் மன்னா. வணக்கம் மன்னா. என் பெயர் கோபாலய்யர். நான் ஜாக்சன் துரையிடம் யோகம் பார்க்கின்றேன். துரை அவர்கள் ராமலிங்க விலாசம் மேல் மாடியில் தங்கியுள்ளார். படல் பலமின்றி நீங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக கூறியுள்ளார். அப்படியானால் அந்த துரையை காண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஆமாம் அண்ணா, இது சூழ்ச்சி. அங்கே நீங்கள் தனித்து செல்லக்கூடாது. இல்லை இல்லை, இந்த சந்திப்பில் ஜாக்சன் துரையை தலையிட்டிருப்பதால் நீங்கள் அந்த ஜாக்சன் துரையை காண்பது சரியே. ஆம், அதுவும் சரிதான். நம்மிடம் அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலயர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன். புறப்படும். காட்சி 2. ஜாக்சன் துரையின் இருப்பிடம். ஜாக்சன் துரையும் சிப்பாய்களும். Welcome officers. Welcome Majesty. Any news today? Yes, Majesty. In some countries, everyone are reading rules according to our wishes. Wow! Yes, sir. This is today's news. No, Lord, no. What? We are unable to rule and take authority completely. Very sad. Very, very sad. What? What we are unable to do? What's the reason behind it? I don't know. I really don't know. Oh my God! You are not unable to do. Yes, you are right. There is a lot of trouble, Lord. There is a lot of trouble. Lord, Lord, what? Katakamana is coming. Remove the child! Officers, hide yourself! We did not come and say! Fast! Make it fast! Kneel down, be up and the catch a bomber now! நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? Chad! Adrian, வெகு தூரம் பார்த்து விட்டு நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். You mean friendship? நட்பு வேண்டும். ஆனால் அதற்கு நடந்தால் எல்லாம் ஓடிடும். கற்றுக் கொடுக்கும் இடம் தமிழம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாபிலிருந்து நாட்டில் கற்றிருக்கிறோம் நாங்கள். நீ ஏங்கடா ஆமை காண வாழ்வதில்லை. பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் இந்த நாட்டிற்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. என்னவென்று? எண்ணிக்கை தெரியாத குற்றம். கிஸ்தி திரை வரி வட்டி போனும்
பொழிகிறது, பூமி விழுகிறது, உனக்கே தர வேண்டும் கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாற்று நட்டாயா, களை பிரித்தாயா, கழனி வாழ்பவருக்கும் கஞ்சி கலையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் திரை, எதற்கு கேட்கிறாய் வரி? போர் அடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு மறவை கூட்டம் பரங்கியரின் தலை நெருக்கதிர்களாய் குவிந்துவிடும், ஜாக்கிரதை. மீண்டும் சொல்கிறேன், இது எங்கள் பூமி, உழைப்பது எங்கள் மக்கள். இதில் உனக்கு எங்கிருந்து உரிமை வந்தது? எங்கோ பிறந்து இங்கு வந்து வியாபாரம் செய்யும் நீ எங்களிடம் வரி கேட்பதில் என்ன நியாயம்? துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்ற நட்பு நாடி வந்த முறை தடுக்கிறது. என்ன வரச்சொல் பார்க்கலாம். தமிழனின் மடியில் கை வைக்க உனது தலை உருண்டு போகட்டும். சகல மக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், கலெக்டர் ஜாக்சன் துரையை கொன்றுவிட்டு தலைமறைவான வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு ஆங்கிலேய அரசு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்து எங்கள் அழைச்சு வாருங்க. Yes, Lord. Enter Krieger, Sieg Fried. வாழத் தெரிந்தவர்களே உட்காருங்கள், உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள், உட்காருங்கள். ஆக மன்னிக்கவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் ஜென்னகமும் அழிந்திருக்கும், அல்லது எட்டப்படும் தொண்டைமானும் என்னோடு பிறவாது இருந்திருந்தால் உனக்காவதாக உண்டாகாமல் இருந்திருக்கும். நல்லவர்களே, திட்டாதே கட்டபொம்மா. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு, நரிகளை திட்டாதே என்று. துரையவர்களே, கத்திரம் பிறகு நரிகள் ஒன்றுதான். ஆகவே அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியாத முன்களை சொல்ல அடிபட்ட இவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏ எட்டப்பா, ஈனச் சொல் பேசாதே. Stop it! மேலும் மேலும் பேசி உன் குற்றங்களை கூடுதல் ஆக்கிக் கொண்டே போகிறாய். உன் குற்றவாளியான நீ ஏதேனும் சமாதான கூறி கூச்சத்தை குறித்து கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி கூச்சம் காணாமல் கொள்ள மாட்டோம். We believe in the love. எத்தர்கள் நல்லவராய் நடிக்க எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆக போகும் முடிவையும் உங்கள் அறிவேன். நீ குற்றவாளிதானே? ஆம், உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. இதற்கு பேச்சு வேண்டாம். நேர்மையான பதில் தேவை. கும்பனியாரின் காத்தலைக்கு நீ ஏன் அதிபதி உள்ளாய்? கும்பனி என்பது வாங்கவோ விற்கவோ வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதில் அடக்க வேண்டியது பொருட்கள், புருஷர்கள் அல்ல.
அது நடக்காது. எனக்கும் சூரியன் இருக்கின்றதே, அது கூட எங்களால் கேட்டுத்தான் மேலும் மேலும். இந்த கதையை என்னிடம் விடாதே அப்பனே, வேற ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாரும் பாடுகிறார்கள், பலன் அடைகிறார்கள். நீ ஒருவன் மற்றும் பணையம் அழுப்பதால் அது என்ன உனக்கு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் மட்டும் பணியாடுதால் அது என்ன உனக்கு நஷ்டமா? இவன் பேச தெரிந்தவன். பேச தெரிந்தவன், வெறும் பேச்சல்ல, வல்லவன், வாள் வீச தெரிந்தவன். அதனால் தான் வாள் பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். எனக்கும் பெயர், என்னிடமே பேசுகிறார். உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசுவது என் தவறுதான். மேலும் மேலும் பேசி உன் குற்றங்களை கூடுதல் ஆற்றிக் கொண்டே போகிறார். நான் இப்பொழுது சிக்குக்குள்ள போகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்ட நிலையும் கழுத்து காட்டப்படாமல் இருக்க இங்கோ பேய்களும் நயவஞ்சக பூனைகளும் ஆசை குணமும் கொண்ட அடிமுரட்டிகளும் குடிக்கேற்றர்களும் கூடியிருக்க நீயும் பூசாமல் கேட்டுவிட்டு ஒதியவரம் போல் இழுத்து பேசிவிட்டு ஓனாய்விட்டு போல் உயிர் உடலில் பூசலாட நின்று கொண்டிருக்கிறாய். நான் என்ன செய்வேன்? நாடே இங்கே உனக்கா எனக்கா? செட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும், ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. போதும், இவனை கொண்டு போய் அந்த புள்ளிய மரத்தில் தூக்கி எறிக. சிறப்பு, மிக சிறப்பு. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெட்டை. அன்று போரிலே உயிரிழந்த வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். அன்று கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவுச்சாவு ஒரு நல்ல பரிசு. தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். வருங்காலத்தில் ஆயிரம் ஆயிரம் இளம் காரியர்கள் வந்து உன்னை உயிராய் பேணுவர். உனது புகழை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசை. வாழ்வு கொண்டாய் அழியாத புகழென்னும் பாடு கொண்டாய். உரிமை போரில் உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விதைத்து போன எழுச்சி விட்டு இன்று நம் நாட்டில் சுதந்திரப்படி குறித்தாட வழிகண்டது. அன்று வந்த அந்நியர்கள் வந்த வழியே திரும்பி போவதையும் காண செய்தது. வாழ்க சுதந்திரம், வாழ்க சுதந்திரம்.